பகுதி 1. கலங்கிய மனமும் அமைதியைத் தேடிய சாணக்கியனும். ஒரு காலத்தில் இந்திய தேசம் அமைதியாக இருந்தது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த காலமும் சத்தம்தான். அரண்மனைகளில் அரசியல் சத்தம், சந்தைகளில் வியாபார சத்தம், குருகுலங்களில் வேத ஒளிகள், போர்க்களங்களில் வாழ்மோதும் சத்தம். ஆனால் இந்த எல்லாவற்றையும் விட அதிகமாக இருந்தது மனங்களுக்குள் ஓடிய சத்தம். மக்கள் வேலை செய்தார்கள், ஆனால் மனம் வேறெங்கோ. உடல் இன்றில் இருந்தது, ஆனால் மனம் நேற்றிலும் நாளையிலும் சிக்கிக் கொண்டிருந்தது. இந்த உலகில் உடல் இருக்கிற இடத்தில் மனம் இருக்காததே மனிதனின் முதல் தோல்வி. அந்த காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளம் பிராமணன் வாழ்ந்தான். அவன் பெயர் சாணக்கியன். அவன் மற்றவர்களைப் போல பேசவில்லை, அவன் மற்றவர்களைப் போல சிரிக்கவில்லை. அவன் பிறரை பார்க்கும் விதமே வேறு. மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். சாணக்கியன் மனங்களை பார்த்தான். ஒரு நாள் குருகுலத்தில் ஆசான் பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். எல்லா மாணவர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கண்கள் மட்டும் இல்லை, மனம் வேறிடத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது ஆசான் திடீரென்று கேட்டார், நான் இப்பொழுது என்ன சொன்னேன்? அமைதி. யாருக்கும் பதில் தெரியவில்லை. ஆசான் சிரித்தார். உங்கள் உடல் இங்கே இருந்தது, ஆனால் உங்கள் மனம் இங்கே இல்லை. இந்த ஒரு வாக்கியம் சாணக்கியலின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. அன்று இரவு மரம் ஒன்றின் கீழ் தனியாக அமர்ந்தான். சுற்றிலும் அமைதி. ஆனால் அவன் உள்ளே எண்ணங்கள் ஓடின. ஒரு எண்ணம் முடிவதற்குள் இன்னொரு, பிறகு பயம், பிறகு ஆசை, பிறகு கோபம். அவன் தன்னைத்தானே கேட்டான், நான் இங்கே அமைதியாக உட்கார்ந்திருக்கிறேன், ஆனால் என் மனம் ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறது? அப்போது அவன் புரிந்து கொண்டான், உலகம் கலங்கவில்லை, மனம்தான் கலங்குகிறது. அடுத்த நாள் காட்டின் ஆழத்தில் ஒரு வயதான முனிவரை சந்தித்தான். அந்த முனிவர் எதுவும் செய்யவில்லை, பேசவில்லை, அமைதியாக உட்கார்ந்திருந்தார். சாணக்கியன் கேட்டான், முனிவரே, நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள்? முனிவர் மெதுவாக கண்களை திறந்தார், சிரித்தார், மிக எளிமையாக சொன்னார், என் மனம் இங்கே இருக்கிறது. சாணக்கியன் குழம்பினான், எங்கே? முனிவர் மார்பை தொட்டார், இந்த கணத்தில். இந்த ஒரு சொல், இந்த கணம் சாணக்கியனின் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறந்தது. முனிவர் சொன்னார், மனிதன் துன்பப்படுவதற்குக் காரணம் அவன் வாழும் இடமல்ல, அவன் வாழாத இடத்தில் இருப்பதே. உடல் இங்கே, மனம் எங்கேயோ, அதுதான் துன்பம். பிறகு முனிவர் ஒரு கதை சொன்னார். ஒரு குரங்கு ஒரே கிளையில் அமராது, ஒரு கிளை, இன்னொரு கிளை, எப்போதும் ஓட்டம். அந்த குரங்கை நிறுத்த முடியாது, முனிவர் சொன்னார், ஆனால் கவனிக்க முடியும். மனமும் அவேதான். அதை அடக்க நினைத்தால் அது இன்னும் ஓடும், ஆனால் பார்த்தால் மெதுவாக சோர்ந்து அமைதியாகும். அன்றுதான் சாணக்கியன் முதல் முறையாக கவனிப்பது என்ற கலையை கற்றான். மாற்ற முயற்சி இல்லை, சண்டை இல்லை, தீர்ப்பு இல்லை, கவனிப்பு மட்டும். நாட்கள் சென்றன. அவன் நடக்கும்போது நடப்பதை கவனித்தான், சாப்பிடும்போது சாப்பிடுவதை கவனித்தான், கோபம் வந்தபோது கோபத்தை கவனித்தான். மெதுவாக எண்ணங்கள் அவனை ஆளுவதை நிறுத்தின. அவன் அவற்றை ஆளத் தொடங்கினான். ஒரு நாள் அவன் உணர்ந்தான், நான் எண்ணமல்ல, நான் உணர்ச்சியல்ல, நான் அவற்றை கவனிப்பவன். அந்த உணர்வு அவனை சாதாரண மனிதனிலிருந்து எதிர்கால ஞானியாக மாற்றத் தொடங்கியது. அரசர்களை உருவாக்கும் முன் சாணக்கியன் தன் மனத்தை உருவாக்கிக் கொண்டான். பகுதி 2. இங்கேதான் மனம் ஒரு ஆயுதமாக மாற ஆரம்பிக்கும். அமைதியான மனம் சாணக்கியனின் மறை ஆயுதம். சாணக்கியன் மாற ஆரம்பித்ததை மற்றவர்கள் உடனே கவனிக்கவில்லை. அவன் உடை மாறவில்லை, அவன் குரல் மாறவில்லை, அவன் வாழ்க்கை முறை மாறவில்லை. ஆனால் அவன் இருப்பது மாறியது. முன்பு எதையாவது பார்த்தால் உடனே கருத்து, ஒரு வார்த்தை கேட்டால் உடனே எதிர்வினை, ஒரு அவமதிப்பு என்றால் உடனே கோபம். இப்போது அப்படியில்லை. ஒரு சம்பவம் நடக்கும், அதற்கு முன் ஒரு அமைதி, அந்த அமைதிக்குப் பிறகு ஒரு பதில். அந்த இடைவெளிதான் சாணக்கியனை மற்றவர்களிடமிருந்து பிரித்தது. ஒரு நாள் குருகுலத்தில் மற்ற மாணவர்கள் ஒருவருடன் ஒருவர் வாதம் செய்து கொண்டிருந்தார்கள். யார் புத்திசாலி, யார் சரி, யார் உயர்ந்தவன்? குரல் உயர்ந்தது, முகம் சிவந்தது, அகந்தை பேசத் தொடங்கியது. சாணக்கியன் மட்டும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். ஒரு மாணவன் கேட்டான், நீ ஏன் பேசவே இல்லை? சாணக்கியன் மெதுவாக சொன்னான், எதிர்வினை பேசும், அறிவு கேட்கும். அந்த ஒரு வரி அவர்களுக்கு புரியவில்லை, ஆனால் அது சாணக்கியனுக்கு புரிந்தது.
அவன் கற்றிருந்தான். மனம் கலங்கும்போது அறிவு உறங்குகிறது. அந்த நாட்களில் அவன் மீண்டும் அந்த முனிவரை சந்தித்தான். முனிவர் கேட்டார், மனம் எப்படி இருக்கிறது? சாணக்கியன் சொன்னான், முன்பை போல இல்லை, ஆனால் இன்னும் முழு அமைதி இல்லை. முனிவர் சிரித்தார். அமைதி ஒரு நிலை அல்ல, அது ஒரு திறன். வெளியில் அமைதி இருந்தாலும் உள்ளே கலக்கம் இருக்கலாம். வெளியில் சத்தம் இருந்தாலும் உள்ளே அமைதி இருக்கலாம். அந்த நாளில் முனிவர் சாணக்கியனுக்கு ஒரு ஆழமான உண்மையைச் சொன்னார். மனிதன் இரண்டு வகை. ஒருவன் வாழ்க்கைக்கு எதிர்வினை செய்பவன், மற்றவன் வாழ்க்கைக்கு பதிலளிப்பவன். எதிர்வினை என்பது பழக்கம், பதில் என்பது விழிப்புணர்வு. சாணக்கியன் அந்த வாக்கியத்தை மனத்தில் பதித்துக் கொண்டான். அடுத்த சில ஆண்டுகளில் அவன் பல இடங்களை பார்த்தான். அரண்மனைகள், சந்தைகள், கிராமங்கள். அவன் அரசர்களை கவனித்தான். ஒரு அரசன் சிறிய விமர்சனத்திற்கே கோபம், ஒரு தவறான செய்திக்கே பயம், ஒரு பாராட்டிற்கே அகந்தை. அந்த அரசன் சக்தி வாய்ந்தவனா? இல்லை, அவன் மனம் அவனை ஆளிக்கொண்டிருந்தது. அப்போது சாணக்கியன் புரிந்து கொண்டான். மனத்தை ஆளாதவன் மக்களை ஆள முடியாது. ஒருமுறை ஒரு அரசர் அவனை அவமதித்தார். அரண்மனை முழுவதும் சிரிப்பு, அவமானம், அகந்தை. சாணக்கியன் முகம் மாறவில்லை, குரல் உயரவில்லை, கண்கூட சிமிட்டவில்லை. அந்த அரசர் நினைத்தார், இவன் பலவீனன். ஆனால் சாணக்கியன் உள்ளுக்குள் சொன்னான், இன்று நீ சிரிக்கிறாய், நாளை வரலாறு பேசும். அந்த நொடியில் அவன் எதிர்வினை செய்யவில்லை, அவன் நினைவில் வைத்துக் கொண்டான். அமைதியான மனம் எல்லாவற்றையும் சேமிக்கும், அவசர மனம் எல்லாவற்றையும் வீழாக்கும். அந்த காலத்தில்தான் சாணக்கியன் ஒரு விஷயத்தை உணர்ந்தான். அமைதி என்பது தப்பித்தல் அல்ல, அமைதி என்பது தயாரிப்பு. ஒரு நாள் முனிவர் சொன்னார், நதி அமைதியாக இருக்கும் இடத்தில்தான் ஆழம் இருக்கும், சத்தம் அதிகமான இடத்தில் ஆழமில்லை. சாணக்கியன் சிரித்தான். அவன் புரிந்து கொண்டான். மனிதர்கள் அதிகமாக பேசுகிறார்கள், ஆனால் குறைவாக கவனிக்கிறார்கள். அவன் மௌனத்தை பயிற்சி செய்தான், வெளியில் மட்டுமல்ல, உள்ளேயும். எண்ணம் வந்தது, அவன் ஓடவில்லை. பயம் வந்தது, அவன் மறைக்கவில்லை. அவன் பார்த்தான். அந்த பார்வை அவனை மெதுவாக மிகவும் கூர்மையானவனாக மாற்றியது. ஒரு நாள் அவன் தன்னையே கேட்டுக்கொண்டான், நான் அமைதியாக இருந்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? அடுத்த கணமே அவன் சிரித்தான். அந்த கேள்வியே மனத்தின் விளையாட்டு. அவன் கற்றிருந்தான், பிறர் எண்ணங்களைப் பற்றி எண்ணாதவனே சுதந்திரமானவன். சாணக்கியன் இன்னும் அரசியல் மேடைக்கு வரவில்லை, ஆனால் அவன் மனம் அதற்கு தயாராகிவிட்டது. பகுதி 3. வாழ்வாக மாறிய விழிப்புணர்வு. சாணக்கியன் இப்போது அமைதியை தேடும் இளைஞன் அல்ல, அவன் அமைதிக்குள் வாழ ஆரம்பித்தவன். அவன் எங்கு சென்றாலும் அந்த அமைதி அவனுடன் வந்தது. அரண்மனையிலிருந்தாலும், சந்தையிலிருந்தாலும், காட்டிலிருந்தாலும். சுற்றியுள்ள உலகம் மாறவில்லை, ஆனால் அவன் உள்ளே நிற்கும் விதம் மாறியது. ஒரு நாள் அவன் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தான். அங்கு மக்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கே சண்டை. யார் சரி, யார் தவறு என்று நாள்தோறும் வாக்குவாதம். சாணக்கியன் அவற்றை கவனித்தான். ஒரு மனிதன் கோபப்பட்டான், அவன் கோபத்துக்கே அடிமையானான். ஒரு மனிதன் பயந்தான், அவன் பயத்திற்கே அடிமையானான். அப்போது சாணக்கியன் மெதுவாக சொன்னான், மனிதன் தன் மனத்தின் அடிமையாகும்போது அவன் வாழ்க்கை அவனை ஆளத் தொடங்கும். மக்களுக்கு அந்த வார்த்தைகள் புரியவில்லை, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அந்த உண்மையை நாள்தோறும் நிரூபித்தது. அன்றிரவு சாணக்கியன் தனியாக அமர்ந்திருந்தான். கையில் ஒரு பாத்திரம், அதில் தண்ணீர். அவன் தண்ணீரை பார்த்தான். அசைந்தால் பிம்பம் குலைந்தது. அமைதியாக இருந்தால் பிம்பம் தெளிவாக இருந்தது. அவன் சிரித்தான். மனமும் இதுதான். அசைந்தால் உண்மை குலையும். அமைதியாக இருந்தால் உண்மை வெளிப்படும். அந்த நாளிலிருந்து சாணக்கியன் வாழ்க்கையை பயிற்சி என்று பார்க்க ஆரம்பித்தான். சாப்பிடுவது ஒரு பயிற்சி, நடப்பது ஒரு பயிற்சி, பேசுவது ஒரு பயிற்சி, அமைதியாக இருப்பது ஒரு பயிற்சி. எதுவும் சிறியது இல்லை, எதுவும் வீணில்லை. ஒரு முறை ஒரு இளம் மாணவன் அவனை கேட்டான், ஆசிரியரே, அமைதி என்றால் காட்டுக்குப் போக வேண்டுமா? சாணக்கியன் சிரித்தான். காட்டில் அமைதி கிடைக்கும்,
ஆனால் வாழ்க்கையில் கிடைக்காவிட்டால் அது பயனில்லை. நீ கூட்டத்தில் இருந்தாலும் உள்ளே தனியாக இருக்க கற்றுக்கொள். தனியாக இருந்தாலும் உள்ளே விழிப்புடன் இருக்க கற்றுக்கொள். அவன் மாணவர்களுக்கு தியானம் சொல்லவில்லை, மந்திரம் சொல்லவில்லை. அவன் ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக் கொடுத்தான். நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? அந்த கேள்வி அவர்களுடைய மனங்களை திரும்ப இழுத்து வந்தது. ஒரு நாள் ஒரு அரசர் அவனை சந்தித்தார். எனக்கு எல்லாம் இருக்கிறது, அரசர் சொன்னார். ஆனால் அமைதி இல்லை. சாணக்கியன் பதில் சொன்னான். நீ எல்லாவற்றையும் வைத்திருக்கிறாய், ஆனால் நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? அரசர் மௌனமானார். அந்த மௌனத்தில் அவனுக்கு உண்மை புரிந்தது. அமைதி என்பது எதையாவது பெறுவது அல்ல, எங்காவது செல்வது அல்ல. அமைதி என்பது இப்பொழுதில் இருப்பது. சாணக்கியன் உணர்ந்தான். மக்கள் வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறார்கள், ஆனால் கவனிக்க மறக்கிறார்கள். கவனித்தால் வாழ்க்கையே மாறுகிறது. ஒரு நாள் அவன் தன் மாணவர்களிடம் சொன்னான். நீ நாளைக்காக வாழ்கிறாயென்றால் இன்றை இழக்கிறாய். நேற்றில் வாழ்கிறாயென்றால் இன்றும் இழக்கிறாய். இன்றில் வாழ்கிறவன் எதையும் இழப்பதில்லை. அந்த வார்த்தைகள் ஒரு உபதேசமல்ல, ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடு. அவன் வாழ்க்கை அதற்குச் சாட்சி. சாணக்கியன் பின்னாளில் பெரிய அரசியல் குருவாக மாறுவான். சந்திரகுப்தனை உருவாக்குவான். ஒரு பேரரசின் அடித்தளம் அமைப்பான். ஆனால் அவனை உண்மையில் பெரியவனாக்கியது அரசியலில்லை, விழிப்புணர்வு. அவன் உலகத்தை ஜெயித்தான் என்று வரலாறு சொல்கிறது. ஆனால் அவன் முதலில் தன் மனத்தை ஜெயித்தான் என்று அமைதி மட்டும் அறியும். இந்த கதையின் முடிவில் ஒரு பெரிய உண்மை மட்டும் மிச்சம். வாழ்க்கை பிறகு தொடங்காது. அமைதி நாளை வராது. நீ இப்பொழுது சுவாசிக்கும் இந்த கணமே உன் வாழ்க்கை. அதை கவனித்தால் அது உன்னை காப்பாற்றும். கவனிக்காவிட்டால் அது உன்னை தாண்டி ஓடும். சாணக்கியன் அமைதியாக நடந்து சென்றான். அவன் பின்னால் எந்த சத்தமுமில்லை. ஆனால் அவன் விட்டுச் சென்றது ஒரு மௌனப் போதனை.